அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த தேர்தல் ஒட்டி அது இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ நம்ம தெரியப்படுத்த போகிறோம். யாருக்குமே தெரியாது, நமக்கு மட்டும்தான் அந்த ரகசியமே கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் கிடச்சிருச்சு. இது ரகசியமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, சின்னம் 1 மணி நேரம் தான் இருக்கும். நம்ம பேசக்கூடிய நேரத்தில் 1 மணி நேரம் தான் இருக்கும். பழைய செய்தி கொண்டு வந்திருக்கோம். நம்ம என்னோட 1 மணி நேரத்தை பழைய செய்தியை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சியில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாருன்னா, அது அந்த பேசக்கூடிய நிமிஷம் வரைக்கும் தான், அந்த வார்த்தையை முடிக்கிற வரைக்கும் தான் அது புதிய செய்தி. பேசி முடிச்சிட்டாலே அது இணையதளத்துக்கு ஐடிவிங்கில் வந்துட்டுனாலே அது என்ன ஆயிடுச்சுன்னா பழைய செய்தியாக மாறிடும். ஏன்னா அந்த அளவிற்கு எல்லார்கிட்டையும் அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வலிமை நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. அப்போது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்வி, சீமானின் சின்னம் என்ன அப்படி நம்ம ஹேஷ்டாக் போட்டுட்டு இருந்தோம். இப்போ அது மாதிரி சீமானின் சின்னம் ஒளி வாங்கி நம்ம நினைத்த, நம்ம எதிர்பார்த்த சின்னம் அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைய தினத்தில் அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. பெரியதளவில் ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா நம்மளுடைய கட்சி சின்னத்தை இல்லாமல் தமிழ்நாட்டில் இனி எந்த அரசியல்வாதியும், எந்த சினிமாக்காரங்களும், எந்த பாடகரும் யாருமே நம்ம இல்லாமல் இருக்கவே முடியாது. நீங்கள் யூடியூப்பர் பேசக்கூடியவங்களா, உங்களுக்கு மைக் வேணும் ப்ரோ. நீங்கள் பாட்டு பாட போகிறீங்களா, மைக் வேணும் ப்ரோ. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, மைக் வேணும் ப்ரோ. மைக்கு சின்ன வச்சு தான் இங்கே ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகமே இயங்குதுங்க. உலகத்தில் நீங்கள் ஒரு கருத்தை எடுத்து பேசணும்னா மைக் இருந்தால் தான் ப்ரோ கேட்கவே முடியும். அந்த அப்சர்வ் பண்ணும்ல, அந்த அப்சர்வ் பண்ணுறது என்ன இருக்கணும், மைக் வேணும் ப்ரோ. மைக்கு சின்னத்தை இன்றைக்கி அண்ணன் சீமான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பல தலைவர்களை, அண்ணன் அம்பேத்கரை, ஐயா காமராஜ் அவர்களை, என் பசு முத்துராமலிங்க தேவரை, அப்புறம் வஉசி அவர்களை, இப்படி பல பேரை மக்களுக்கு இவர்களிடம் இந்த கருத்து இருக்கிறது என்று கொண்டு போய் சேர்த்த ஒரு பொருள், ஒரு சின்னம்னா அது மைக்கு சின்னம் மட்டும்தான். ஆனால் சீமானவர்களுடைய எண்ணத்தை வடிவமைப்பு பண்ணி மக்கள்கிட்ட எளிய முறையில் கடத்த அந்த சீமானவர்கள் பேசுகிறாங்க. அந்த பேச்சை மக்கள்கிட்ட கடத்துவதற்கு எது தேவைப்படுது, மைக்கு தேவைப்படுது. அப்போ மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளில் மனிதர்கள் தினம் தினமும் பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக தான் இந்த மைக்கு சின்னம் இருக்குது. அப்போ இந்த மைக்கு சின்னம் நம்மளுடைய கருத்துக்களையும், நம்மளுடைய எண்ணத்தையும், நம்ம சிந்தனையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக மைக்கு சின்னம். இந்த மைக்கு சின்னத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அறிவிச்சு 5 நாள் ஆயிடுச்சு. நம்மளை வீடியோ கூட புதுசாக மைக்கெலாம் வாங்கியிருந்தோம் அப்படின்ட்டு. அப்போ அது அறிவிச்சு 5 நாள் ஆயிடுச்சு. ஏன் இவ்வளோ தாமதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அண்ணன் சீமானவர்கள் சொல்லியிருந்தாங்க, விவசாய சின்னத்திற்கு நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் போராடுவேன், கடைசி என்னால் எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு போராட்டத்தை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சீமான் சொல்லியிருந்தாங்க. நேற்றைய தினம் வரைக்குமே அதற்கான போராட்டம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன்னா நேற்று 26ஆம் தேதி, நேற்றையோட பல பகுதிகளில் நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டோம். இன்றைக்கி கடைசி நாள், இன்றைக்கும் சில பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதிகபட்சமாக நேற்றையும் நிறைய பேர் பண்ணிட்டோம். அப்போ அப்படி இருக்கும்போது இன்னும் நமக்கு இன்னும் தெரியாமல் வேட்பாளர் அறிமுக கூட்டம் பண்ணியாச்சு, வேட்புமனு தாக்கல் பண்ணியாச்சு. ஆனால் அந்த சீமானவர்கள் நம்பியிருந்தாங்க, நம்ம விவசாயத்தை எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடுவோம், ஏதாவது ஒரு உழைப்பை போடுவோம், ஏதாவது இந்த பக்கத்தாவது நம்ம கிடச்சிடாத என்ற ஒரு பெரித எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப எதிர்பார்த்தாங்க அந்த சீமானவர்கள் ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம விவசாய சின்னம் நமக்கு அதுக்கு கிடைக்கல. சொல்லப்போனால் இவ்வளோ முயற்சி பண்ணுமே அது கிடைக்கவே இல்லை. இப்போ மைக்கு சின்னத்தை அறிவித்து 5 நாள் ஆயிடுச்சு. தேர்தல் நமக்கு கொடுத்துருச்சு. அப்போது நம்மளுடைய விவசாயத்தை போராடி பார்க்குறோம், தேடி பார்க்குறோம், கிடச்சிருமா, ஏதாவது ஒரு இடத்துல சின்ன வாய்ப்பு கிடைக்குமா என்கின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி சரி ரைட்டு, நமக்கு மைக்கு சின்னம் ஏற்கனவே தேர்தல் ஒதுக்கியிருக்கு. இந்த சின்னம் ஏற்கனவே மக்கள்கிட்ட எளிய முறையில் போகக்கூடிய சின்னம், அதான் உண்மையும் கூட. நீங்கள் மற்ற சின்னங்களை விட நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஸ்டாலினர்களுடைய அந்த வகையில் சொல்லி பார்த்து தப்பாக ஒரு வார்த்தையை படிப்பார் தெரியுமா, யானை வரும் முன்னே மணிவாசம் வரும் பின்னே, மதி மேலே பூனை மேலே மதில் அப்படின்னு சொல்ல பல கருத்துக்கள், ஆகச்சிறந்த கருத்துக்களையும் வாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. நல்ல தலைவர்களையும் நம்ம கிட்ட கொடுத்துருக்கு, தத்திகளையும் தலைவராக்க வைப்பதற்கு இந்த மைக்கு பயன்பட்டுருக்கு. புரிஞ்சுங்களா? அந்த மைக்கினுடைய வேலையை பாருங்கள், மக்கள்கிட்ட பல கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துருக்கு. எளிய மக்களுடைய குரலை
உலகத்திற்கே கேட்கும் விதமாக உலகத்திலே கேட்கும் விதமாக ஆயுதமாக இந்த மைக்கு இருந்திருக்கு. இந்த மைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேல்யூன்னு சொல்லுவாங்களா, ஹெல்த்தி வேல்யூவாங்களா, அந்த அளவிற்கு ஒரு பெரிய வலிமை வாய்ந்தது தான் இந்த மைக்கு. இந்த சின்னத்தை நமக்கு தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கு, அதை நம்ம பெற்றுக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இனிமேல் அதற்கான ஆயத்த பணிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நல்லா பார்த்தா 15 நாள் தான் இருக்குது தேர்தல் பணிக்கு. 15 நாள் வேலை பார்க்கவே முடியும். அதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைசி 2 நாளைக்கு வேட்பு மனு தேர்தலை ஒட்டி 2 நாளைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடாது விட்டுருவாங்க. அப்போ எண்ணி பார்த்தா 15 நாள் தான் இருக்குது. நாளிலேருந்து அண்ணன் சீமானவர்களுடைய சூறாவளி பயணம் தமிழ்நாடு முழுக்க நாளைக்கு முதல் தொடக்கமாக கன்னியாகுமரியில் தொடங்கி அப்படி திருநெல்வேலி, தூத்துக்குடி, எங்கள் ஊருக்கு நாளாக கழிச்சு வராப்பில் வெள்ளிக்கிழமை அப்படி பல ஊர்களுக்கு அப்படி பயணத்தை சீமானன்னு தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்களுக்கான வேலைகள் தலைமை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஊரோ எப்போ பேசணும் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாமே தயார் பண்ணியாச்சு. இப்போ அதற்கடுத்து நம்ம தான் இறங்கி இனி என்ன செய்யணும்னா நம்ம சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏற்கனவே நீங்கள் முகநூல், உங்களுடைய பகிரி நிலைப்பாடு, உங்கள் பகிரி, அப்புறம் இன்ஸ்டாகிராம், உங்களுடைய ஃபேஸ்புக்கு, அப்புறம் உங்களுடைய ட்விட்டர் கிச்சகம் அதில் நீங்கள் எல்லா இதுலேயுமே இதை நீங்கள் பயன்படுத்தணும். நம்ம சின்னத்தை நம்ம என்ன தான் நம்மளுடைய சின்னம் கிடச்சிருச்சு. இனிமேல் களமும் நிலமும் நம்ம கைக்கு வரணும். ஆல்ரெடி கையில் எடுத்துட்டோம். இப்போது அந்த ஒரு அறிவிப்பு அண்ணன் சொன்ன அந்த ஒரே ஒரு அறிவிப்பு மைக்கு சின்னம்னு சொல்லி அறிவிப்பு, அந்த ஒற்றை அறிவிப்பு தமிழ்நாடு முழுக்க பற்றி பரவிருச்சு. தமிழ்நாடு இருக்கக்கூடிய கடகோடி மக்களுக்கும் இனிமேல் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது களத்தில் நம்மளுடைய வேலை தான். இணையதளத்தை பேசுகிறத தாண்டி களத்தில் நிற்கணும். எல்லா தேர்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நம்ம சின்னத்தை எல்லாருக்குமே இப்போ நாம் தமிழ் கட்சி சின்னமாக விவசாய சின்னம் இருந்துச்சு, அதை மறக்கிற அளவிற்கு நாம் தமிழ் கட்சி சின்னம் என்றாலே மைக்கு சின்னம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த தேர்தலில் மக்கள்கிட்ட நம்ம துரிதமாக செய்ய போகிறோம். துரிதமாக செய்யணும், செஞ்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நமக்கு இன்னும் நல்லா பார்த்தா 15 நாள் கூட கிடையாது. இந்த 15 நாளுக்குள்ளே தான் நம்மளுடைய அதீத நம்பிக்கை அண்ணன் சீமான் நம்ம மேலே வச்சுருக்கிறாங்க. செய்தியாளர் கூட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இன்னும் நாள் கம்மியாக தானே இருக்குது, அப்போ உங்களுடைய சின்னத்தை நீங்கள் போய் கொண்டு போய் சேர்த்து கிரவுண்ட் வரைக்கும் போய் சேர்ப்பீங்களா, கடகோடி கிராமத்தை போய் சேர்ப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ அந்த நிமிஷத்தில் சீமானவர்கள் உண்மையிலேயே அந்த சிரிப்புக்கு ஒரு வேல்யூ உண்டு. போய்க்கு சொல்ல அந்த சிரிப்புக்கு ஒரு வேல்யூ உண்டு. சிரிச்சுட்டே சொன்னாங்க, அண்ணன் என்னோடய தம்பி தங்கைகள் கட்டாயமாக அதை செய்வாங்க அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கை நம்ம அண்ணன்ட்ட நம்ம பெற்றிருக்கோம். அதுவே பெரிய மகிழ்ச்சி தான். அதை செஞ்சு காட்டணும், அதுதான் நமக்கு அதுக்கான கல நிலவரம் அதுதான். அப்போ அதை நம்ம இனிமேல் செய்ய போகிறோம். சின்னத்தை உங்கள் வாகனத்தில் ஒட்டுங்க. நம்ம யூடியூப்பில் முழுக்க போட ஆரம்பித்தாச்சு. எல்லா இதுலேயுமே பரப்புங்க. நமக்கான வேலையை நம்ம தொடருவோம். அடுத்து ஒவ்வொரு பகுதியினுடைய வேட்பாளர் கூட சென்று வாக்கு செய்யறதுக்கு உதவி பண்ணுங்கள். இணையதளத்தில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கருத்து உலகம் முழுக்க பார்க்கணும்னா இணையதளத்தை மட்டும் பண்ணாமல் களத்தில் நின்று எடுத்து போட்டிங்க பதிவு போட்டிங்கன்னா மட்டும்தான் அது மக்கள் முழுக்க போய் சென்றடையும். அதற்கான வேலைகளுமே தொடர்ச்சியாக பண்ணுங்கள். இந்த சின்னத்தை பற்றி பெரிய மகிழ்ச்சி சின்ன அறிவித்ததுக்கு நாளையிலேருந்து பிரச்சார பயணம் சீமானன் தொடங்குறாங்க. அந்த பயணத்தின் தொடக்கமாக கன்னியாகுமரியிலிருந்து நாளாக நம்ம ஊருக்கு வராங்க. வெற்றி பயணமாக இந்த பயணம் அமையணும். தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த மைக்கு சின்னத்தையும் அண்ணன் சீமானவர்களையும் நம்ம வேட்பாளரையும் கொண்டு போய் சேர்ப்போம். குறுகிய காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய வேலை செஞ்சு இவ்வளோ பெரிய வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பெற்று வெற்றி வாங்கி சூட்டியிருக்காங்க அப்படின்ற நிலைப்பாடை தமிழ்நாட்டில் உருவாக்கணும். புதிய சரித்திரத்தை படிக்கிறோம், புதிய தேசம் படிக்கிறோம். புதிய மாற்றத்தை இந்த மண்ணில் இப்போலேருந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம செய்ய போகிறோங்கிறது பெரிய மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்க நன்றி, வணக்கம்.